நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுங்க, இயேசுவே எங்கள் எஜமானரே, நேசரே எங்கள் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஜீசஸ், காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் எங்களை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் எங்களை வெறுப்பதில்லை. நன்றி சொல்லி பாடி உங்களை மனதார இந்த காலை வேளையிலே தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம தெரியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஏசையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைத்திருப்பதும் எல்லாமே உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பெருமை பாராட்டுவதற்கென்று சொல்லி ஒன்றுமில்லை. ஆமென். எங்களை தாங்கி நடத்துவது உங்க கிருபை ஆண்டவரே. எங்களுடைய பணமோ, எங்களுடைய திறமையோ, எங்க தாளந்தோ, எங்க சொத்தோ, எங்க ஆசையோ அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையாம். நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையாம். இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே எங்கள் எஜமானரே, நேசரே என் துணையாளரே.
நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையாம். நீங்க இல்லாம வாழ முடியாதையாம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையாம். உங்க கிருபை இல்லாம ஊழியம் செய்ய முடியாதையாம். சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம எங்க குடும்பத்தை நடத்த தெரியாதையாம். உங்க கிருபை இல்லாம எங்க பிசினஸ் செய்ய முடியாதையாம். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம கூப்பிட்டா நம்ம முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. நம்மளையே கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார், தேசத்துல வெட்கப்பட விட மாட்டார், சத்துருக்கள் மத்தியில வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். கையை தட்டி glory glory Father. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அப்பா, நம்பினோரை நீங்க மறப்பதில்லை, உங்களை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரைக்கும் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று யாரையுமே தள்ளுவதில்லை ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாதர் என்று யாரையுமே நீங்க சொல்ல மாட்டீங்க அப்பா. சிறியவனையும் எளியவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து என் ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிற ஆண்டவர். எளியவன் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். எங்களை நீங்க மறக்க மாட்டீங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களை பயன்படுத்துகிற ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. glory. என் ஆண்டவர் ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறவர், எளியவர்களுக்கு நம்பிக்கையாயிருக்கிறவர். ஆமென். நீர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர், நீர் ஆதரிக்கிறவர், அரவணைக்கிறவர், கரிசனையாய் கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த மைதானத்தில் வந்திருக்கிற தயவுக்காய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி இயேசு ராஜா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. glory. Thank you Lord. நன்றி. Thank you Holy Father. glory. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜாம் எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க அப்பா பார்த்து, இயேசு மகராஜாம் எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏசையா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீங்க மறப்பதில்லை, உங்களை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏசப்பா, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. 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 மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர் நீர்தான் ஐயா, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய போகிறவர், நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை நடத்த போகிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். எபினேசர் நீர்தானையா,
இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலனை தந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. பலவீனப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு பரிகாரியா இருந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த சத்த எல்லைக்குள்ள இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்க வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். உங்க தேசங்களுக்குள்ளே, உங்க பட்டணத்துக்குள்ளே ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். Glory. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரே, இதுவரைக்கும் எங்களை தள்ளாட விடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் தேவ சமூகம் கடந்து போனதுனால அவர்கள் வேண்டிக் கொள்ளதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த தெய்வம். சத்துருக்களை அவர்கள் கையில ஒப்பு கொடுத்த தெய்வம் இன்றைக்கும் எங்கள் நடுவில் உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஜீசஸ். ஆமென். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. ஜனிப்பித்தவர் நீர்தானையா. எங்களை கைவிடலையே. ஆமே. எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை மறந்து போகாத தெய்வம், எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஆமென் ஆமென் கைகளை தட்டி சொல்லலாமா? ஆமென். எங்களை கூட இணைந்து ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. எங்களை ஆதரித்தீர், அரவணைத்தீர். தகப்பனை போல உங்க தோள் மேல தூக்கி சுமந்த தெய்வம். ஆமென். நான் உங்களை சுமப்பேன் என்று சொன்னவர் எங்களை இந்த நேரம் வரைக்கும் சுமந்து கொண்டு வருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர்.
ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். எங்க குடும்பங்களை சுமந்தீர். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீர். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன் ஏசையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். சோதனையோ வேதனையோ எது வந்தாலும் எங்கள் நம்பிக்கைக்கு ஒரே ஒரு ஆண்டவர். ஆமென். உங்களை மட்டும்தான் நாங்களை நம்புவோம் ஆண்டவரே. உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம். ஆமென். சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் எங்களை தப்புவிக்கிற தெய்வம் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Amen. Thank you Lord. நன்றி அப்பா. சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். என் ஏசையா உம்மை நம்புவேன். எங்கள் ஏசையா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போனதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஏசப்பா மட்டும், அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் நம் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் நம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் நம்ம துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போனதில்லை. வறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து எங்க வாழ்க்கையில வந்தீரே. ஆமென். ஒத்தலான பையில போன ஆசீர்வாதங்களை எல்லாம் என் ஆண்டவர் எங்களுக்கு திருப்பி தருகிற ஆண்டவர். ஆமென். இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான அபிஷேகத்தை என் ஆண்டவர் தருகிற தெய்வம். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன், எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். நல்ல கையை தட்டி. வெறுமையானதை
முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரகாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆமென். ஆராதிப்போம். நல்ல கையை தட்டி ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் கடந்து போனவர் அதே ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே நீர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை நடத்துகிறவர். ஆமென். நன்றி நன்றி. Glory Father. Thank you Lord. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கையை தட்டி ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். ஆமென். அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் நம் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் எனக்கு துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. அவரை மட்டும் ஆதரவாய் கொண்டோர் நாம நடுவழியில் நின்று போனதில்லை. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஊழியமானாலும் குடும்ப வாழ்க்கையானாலும் ஆமென். சீசர்களை அக்கறைக்கு போக சொன்ன ஆண்டவர். ஆமென். அதே ஆண்டவர் தான் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக சொல்லிட்டு ஆண்டவர் அந்த போட்டில் போகல பாருங்க. ஆமென். காத்து வருது, கடல் கொந்தளிக்குது. ஆமென். எல்லாரும் சாக போறோமேன்னு கூப்பாடு போடுறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கடல் மேல நடந்து போனார். ஆமென். எதை பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு மேல ஆண்டவர் நடந்து போறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் பாடுகள் எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா.
நீ எதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியோ, எதெல்லாம் பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியோ, அதெல்லாம் கர்த்தர் காலுக்கு கீழே இருக்குதான். ஹல்லேலூயா. என்ன பயம், போராட்டம், பிரச்சனைகளை, பாடுகளை கொண்டு வரது யாருன்னா பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு யாருக்கு காலுக்கு கீழே வச்சிருக்கிறாரு? அவர் காலுக்கு கீழே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவன் கொடுப்பதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே உலகத்தின் அதிபதி யாராய் இருந்தான்னு சொன்னா பிசாசாய் இருந்தான். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் கிருபாதார பலியாய் சிலுவையிலே நமக்காய் கிருபாதார பலியாய் தொங்கி இந்த பூமியிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினாரோ, ஹல்லேலூயா, சோதரம், அதுக்கப்புறம் உலகத்தின் அதிபதி இல்லை தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென். இயற்கையின் மேல அதிகாரம், ஹல்லேலூயா. ஜனங்கள் மேல அதிகாரம், தேசத்தின் மேல அதிகாரம், ஹல்லேலூயா. பிசாசுக்கு மேல அதிகாரம், வியாதிக்கு மேல அதிகாரம், சாபத்துக்கு மேல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எவ்வளவு நல்ல தெய்வம். பிசாசெல்லாம் பார்த்துதான் நான் ரட்சிக்கப்பட்டது பாருங்க. நாங்கள் ஆராதித்த தெய்வமே எனக்கு முன்னாடி அது கமந்து விழுந்து கிடக்குது. ஹல்லேலூயா. தாகவனுடைய சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கமந்து விழுந்து நொறுங்கி விழுந்து கிடந்துச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சிச்சு பாருங்க, நான் இதுவரைக்கும் ஆராதித்த தெய்வமா இதுன்னு ஸ்தோத்திரம் நினைக்க வச்சுச்சு. இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்லி? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, எதை குறிச்சும் கலங்கி போகக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளா இருந்தா பயப்பட மாட்டோம். தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளை தப்புவிக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். பவுலும் சீலாவும் நடுராத்திரி துதிச்சாங்களாம் பாருங்க. கை கால்லாம் கட்டப்பட்டிருக்குது, ஆனாலும் துதியை விடல. ஹல்லேலூயா. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் அங்கே செஞ்சாங்க. உங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. சிறைச்சாலின் அஸ்திபாரங்களையும் அசைச்சிட்டாரு பாருங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது பாருங்க. இந்த சிறைச்சாலைக்கே ரட்சிப்பு பாருங்க. எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா 2 பேர் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட என்ன போராட்டத்தோட நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை ஒரு மனதோட துதிச்சு பாருங்க. 2 பேர் துதிக்கும் பொழுது ஆண்டவரால் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா, இன்னைக்கு ஒரு இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கிற பொழுது இந்த தேசத்தை அசைக்கிற மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம மாவட்டத்தை அசைக்கிற மகிமை வெளிப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவேர், உன்னதமான தேவனும் நீர், ராஜாதி ராஜனும் நீர். ஜி மைனர், ஜி மைனர். ஹல்லேலூயா. அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவி, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீ. செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. இந்த காலை வேளையிலே செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. அக்கினிமயமானவர், அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவே, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீப்போம். செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. ஆமென். செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. அபிஷேகம் தேவா, ஆவியின் வல்லமையினால், ஆவியின் வரங்களினால் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. நன்றி, 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 நன்றி. பெந்தைக்கோஸ்தை நாளில் மேல் வீட்டு அறையில
தேவ மகிமை 120 பேரையும் பட்சித்தது போல, 120 பேரையும் பற்றி பிடித்தது போல இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமை பற்றி பிடிக்கட்டும். Glory. அபிஷேகியும் தேவா, ஆவியின் வல்லமையா, எங்களை அபிஷேகியும் தேவா, ஆவியின் வல்லமையா, ஆவியின் வரங்களினா டம்போ என்னை அபிஷேகியும் தேவா, ஆவியின் வரங்களினா எங்களை அபிஷேகியும் தேவா, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீர். ஆமென். உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ, செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. இப்போ செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. தேற்றரவாளன் நீர், பரிசுத்த ஆவியும் நீர். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர், தேவ பிள்ளை என்கிற சாட்சி. ஆமென். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற என்கிற சாட்சி, கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற சாட்சி. ஆமென். glory எங்களுக்கு உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கையை தட்டி அந்த அபிஷேகம் தேசத்திலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஆமென் சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளையிலே வெளிப்படட்டும். ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேற்றரவாளனும் நீ, பரிசுத்த ஆவியும் நீ, தேற்றரவாளனும் நீ, பரிசுத்த ஆவியும் நீ, சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா. சொல்லுங்க சொல்லுங்க. சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ, செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. ஆமென் ஆமென். செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. பரலோக அக்கினியே, எலியாவின் பலிபீடங்களை பட்சித்த அக்கினியே, நாங்கள் பரிசுத்தமாகிட பரலோகம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். glory Father. thank you Lord. நன்றி ஐயா. பரலோக அக்கினியே, பலிபீட அக்கினியே, அப்படி எல்லாரும் எழும்பி நின்று பரலோக அக்கினியே, பலிபீட அக்கினியே, பரிசுத்தமாகிடவே என்னை அபிஷேகியும் தேவா, பரிசுத்தமாகிடவே என்னை அபிஷேகியும் தேவா, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ, செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. இப்போ செப்பனிட வாரும் ஐயா, செம்மையாய் நடந்திடவே. தேற்றரவாளனும் நீ,
பரிசுத்த ஆவியும் நீர், தேற்றரவாளனும் நீர். ஆமென். பரிசுத்த ஆவியும் நீர், சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா. சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா. சொல்லுங்க சொல்லுங்க, குடும்பத்துல சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா. தேசத்துல சாட்சியாய் வாழ்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவா. ஊழியத்துல சாட்சியாய் வாழ்ந்திடவே இப்போ இந்த காலை நேரத்துல அபிஷேகியும் தேவா. அக்கினிமயமானவரே அக்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ. அக்கினிமயமானவரே அக்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதிராஜனும் நீ. செப்பனிட வாருமையா, செம்மையாய் நடத்திடவே எங்களை. செப்பனிட வாருமையா, செம்மையாய் நடத்திடவே இப்போ. செப்பனிட வாருமையா, செம்மையாய் நடத்திடவே ராஜா. செப்பனிட வாருமையா, செம்மையாய் நடத்திடவே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. அக்னி இறங்குவதற்கும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் நம்மளை விடுவிப்பதற்கும் ஹல்லேலூயா ஒரு நொடி போதுங்க. ஹல்லேலூயா. ஆனா அதற்கு முன்பதாய் பல பிரயாசங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. எலியா காலையில இருந்து மாலை வரைக்கும் பலிபீடங்களை செப்பனிட்டுக் கொண்டிருந்தான். வாய்க்காலைகளை வெட்டி அவைகள் எல்லாம் செப்பனிட்டுக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. மாமிசத்தை சந்து சந்தாய் வெட்டி பலிபீடத்தில் அவன் வைத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை ஆராதிப்பதே தேவன் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை என்பதை பரலோகம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய ஆராதனையை பரலோகம் அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த ஆராதனையை பரலோகம் அங்கீகரித்தது. யோசபாத் ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் தெய்வத்தை ஆராதித்தார்கள். அந்த ஆராதனையை தெய்வம் அங்கீகரித்தார். சாத்ராக், மேஷாக், ஹல்லேலூயா, 3 பேருடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அங்கீகரித்தவர் அவர்கள் நடுவிலே உலாவினாராம். ஆராதனை அங்கீகரித்தவர் அங்கீகரிப்பதோடு நிறுத்தி விடவில்லை. அவர்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி நானே உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே தெய்வத்தை ஆராதிப்போம். உங்க சத்தம் உயரட்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. 430 வருடம் அடிமைத்தனம் எப்ப முடிந்தது என்று சொன்னால் அவர்கள் கூக்குரல ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை பல கிலோமீட்டர் அங்க இருக்கிற இயேசு அறிந்தார். நாயின் ஒரு விதவையின் கண்ணீரை பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற இயேசு அறிய முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு உங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிய முடியும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அர்ப்பணிப்போடு கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல அர்ப்பணிப்போடு. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை தேவன் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாய் மாறட்டும் மாறட்டும். இந்த ஆராதனையை தெய்வம் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளட்டும். Glory, glory Father. Glory Father. Glory Father. அப்போஸ்தல நாட்களிலே அங்க சவுண்ட்ஸ் கிடையாது, மைக் கிடையாது.
அவர்கள் எல்லாரும் எப்பொழுது ஒருமனப்பட்டார்களோ அந்த மேல் வீட்டு அறையிலே தேவ மகிமை இறங்கி வந்தது. இன்னைக்கு ஒரு மனதோடு பரலோகத்தின் ஆண்டவரை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இந்த கூடாரத்தில் தேவ மகிமை வருகிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Glory Father, glory, glory. உங்க சத்தம் உயரட்டும். மைக்கு சத்தம் அல்ல, உங்க சத்தம் உயரட்டும். Glory, glory. எலியாவின் பலிபீடங்களை பட்சித்தாக்கினி இன்றைக்கு இந்த பலிபீடங்களை பட்சிக்கட்டும். இந்த மைதானத்தில் இருக்கிற பிள்ளைகளை பட்சிக்கட்டும், ஊழியர்களை பட்சிக்கட்டும். Glory, glory, glory. தீ பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிக விரும்புகிறேன் என்று சொன்னவர் அவர் அக்கினி என்னைக்கு இந்த மைதானத்தில் போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆல்டர்ல கர்த்தர் அக்கினியை போடுறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கு சுகம் உண்டு, அங்கு பலன் உண்டு, அங்கு ஆரோக்கியம் உண்டு. Glory, glory. ஏசப்பா வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் ராஜாதி ராஜா எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவராய், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் என் பரலோகத்தின் ஆண்டவர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். தேவன் சியோனுக்கு எழுந்தருளி தயை செய்வது போல எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கிறீர். நல்ல கைகளை தட்டி அப்பாவை வரவேற்போம். நல்ல கைகளை தட்டி ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, சர்வ வல்லவரை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, ஏக நித்திய ஆனந்த சக்கராதிபதியாய் இருக்கிறவரை. Glory. Thank you Lord. நன்றி நன்றி. Glory Father, glory Father, glory Father. Hallelujah, hallelujah, hallelujah. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. 40 நாள் இரவும் பகலும் மோசே தேவனுடைய வார்த்தையை ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருந்தது போல, ஹல்லேலூயா 7 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, சில குடும்பங்களுடைய முகங்களை சில ஜனங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய முக பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் உங்க குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்க முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆண்டவர் உங்க ஊழியங்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். மோசே உன் மகிமைக்கு முன்னாடி நிக்க முடியல, உன் மகிமைக்கு முன்னாடி நிக்க முடியல. அந்த மகிமை ஓ glory Father, glory Father. Thank you Lord. நன்றி 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 நன்றி. தேவ மகிமை இறங்குது, கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியின் மேல அசைவாடினவர் இந்த மைதானத்தில் அசைவாடுகிறார். Glory. Thank you Lord. நன்றி. Thank you Father, thank you Father. Hallelujah. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல, நான் உனக்கு மகா பெரிய பலனும் நானே உனக்கு கேடகமாயிருப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன் மேல வரும். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் உன் மேல நிழலிடும். அதுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்க போகுதுன்னு கேட்காத, பரிசுத்த ஆவி உன் மேல வரும். Glory Father. உன்னதமானவருடைய பலம் உன் மேல நிழலிடும். கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும், கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவ ஆவியானவருக்கு முன்பதாய், தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாய் உங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் பனி போல உருகி போயிரும், பனி போல உருகி போயிரும். நிக்க முடியாது, நிக்க முடியாது. தேவ பிரசன்னத்துக்கு மட்டும் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. glory glory Father. நன்றி நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. எல்லை இல்லாதவர், ஒப்பற்ற தெய்வம்.
ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் நீர் இருக்கிறவராக இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்க ராஜா எங்களை விசாரிப்பதற்கு வந்திருக்கிறீர். எங்க ராஜா எங்களை தொடுவதற்கு வந்திருக்கிறீர். எங்க ராஜா எங்களுக்கு பரிகாரியாய் வந்திருக்கிறீர். Glory. நன்றி நன்றி. Thank you Father. Thank you Father. Thank you Lord. Glory. Glory, glory, glory. Jesus. Yes. Glory Father. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தெய்வத்தை ஆராதிக்கிறோம், தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பூமி ஒழுங்கின்மையும் வறுமையாய் இருந்தது. ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாடினது போல இருளை வெளிச்சமாக்குகிற ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறீர். ஜலத்தின் மேல அசைவாடினவர் இந்த ஜனத்தின் மேல இந்த பகல் வேளையிலே என் ஆண்டவர் அசைவாடுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாலமோன் ஆலயத்தில் மகிமையினால் நிரப்பின ஆண்டவர், சாலமோன் ஆலயத்தை நிரப்பினவர். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Father. Thank you Father. இரண்டு கரங்களையும் உயர்த்தி மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த கர்த்தர், உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. எதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, எதிலெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ, ஹல்லேலூயா, இன்னைக்கு கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாய் அதை மாற்றி தரட்டும். நீங்கள் நின்று கொண்டு இந்த ஆண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. எதில தோத்து போனீங்களோ இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். Thank you Lord. Thank you Jesus. நன்றி. Thank you Father. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மனசை திறந்து நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் மனசை திறந்து உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் மனசை திறந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தேசத்துக்கே ராஜா, ஹல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கோமாளி மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா கரவல் ஆடுகளின் பின்னாடி நடந்த என்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்ன ராஜாவா மாற்றின ஒருவர் அவர். ஹல்லேலூயா. அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால அவருக்கு முன்னாடி நான் நடனம் ஆடுறேன், அவரை மட்டும் ஆராதிப்பேன். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மளை உயர்த்துகிறவர், சத்துருக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தருகிறவர், நம்ம பாத்திரங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிய செய்கிற ஒரு தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, நன்றி
எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே நன்றி. ஆண்டவர் பார்த்து சொல்றீங்க, எல்ரோய் எல்ரோய் என்னை, எங்களை தேடி வந்தீரே, என் குடும்பத்தை தேடி வந்தீங்களப்பா, என்னை கண்டீரே நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனத்தோடு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. சோதரம் சோதரம் எல்லாரும் கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 அல்லேலூயா. அப்படியே நிற்கிற நிலைமையில் கொஞ்சம் முன்னாடி வாருங்க. பாஸ்டருக்கு நீங்கள் ரொம்ப தூரமாக பின்னாடி இருக்கிறீங்க, பிரசங்கம் பண்ண கொஞ்சம் கஷ்டம். பிள்ளைகள் தொட்டு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாருங்க. அப்படி முன்னாடி வந்து இருக்கும்போது, ஜப நிலையில் இருக்கும்போது பிரதர் லெலின் வந்து முன்னாடி ஜபிப்பார். சோதரம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எங்கள் சபையின் 70வது வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களின் இந்த 4வது நாள் பகல்வேளை கூட்டத்திற்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் உம்மை பாட ஆராதிக்க கர்த்தர் அருளின மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான கேள்விகளோடு, பாரங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை பாடவும் கர்த்தருடைய கிருபையை ஒரு விசை கூட எண்ணி நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு மனமுவந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இந்த பகல் வேளையிலும் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உம்முடைய தாசனுடைய வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவீராக. சபைக்கு தேவையான, சபையை உயிர்மீட்சி அடைய பண்ணுகிறதான, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆத்மீகத்தில் வளர்ச்சி அடையத்தக்கதான கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த பகல் வேளையில் உம்முடைய தாசனுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊடுருவி சென்று எந்தெந்த பகுதிகளில் சரி செய்ய வேண்டுமோ அந்தந்த பகுதிகளில் கிரியை நடப்பித்து சரி செய்ய கர்த்தர் கிருபை அருளுவீராக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அபிஷேகத்தோடு, ஆவியில் அனலோடு உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக காத்திருக்க, உம்முடைய வசனத்திற்கு முன்பாக மிகவும் ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை அருளுவீராக. வசனமாய் வந்திருக்கிறதான உம்முடைய தாசனை கர்த்தர் இந்த பகல் வேளையிலும் பயன்படுத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ சொன்னதுக்காக நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பகுதி இருந்தது? 3 பகுதி. முதலாவது இருக்கிறவங்க பிரகாரம், 2வது இருக்கிற ஸ்டெப்பு பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த 4ஆம் நாள் பகல் பைபிள் ஸ்டடி ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் நோட்டீஸ் கண்டபடி
பாடல் குழுவினர்கள், துதியின் முழக்கம் குழு டீம் இன்றையிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிய கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவார்கள். கடந்து வந்த பாடல் குழுவினர்களையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் டீம், பெரிய டீம், மாலை கூட்டத்தில் அவர்கள் கடந்து வருவார்கள். ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய மேடையில் அலங்கரித்திருக்கிற நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய கனத்துக்குரிய ஊழியர்கள், அவர்களையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் விசேஷமாக கடந்து வந்திருக்கிற மீடியோ லீடர் பாஸ்டர் அனீஸ் அவர்கள் ரொம்ப அழகாக உங்களை எல்லாம் சிரித்த முகமாக ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார். சோதரம். கர்த்தர் நல்லவர். அவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களையும், நம்முடைய ஸ்தாபனம் வளர்ந்து வருகிற ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறது, எல்லாம் கொண்டு ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை. வருங்காலங்களில் இதை விட மேன்மையானவைகளை நம்ம காண்போம். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக நமக்கு இன்றைக்கும் மாலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய தாசர்